வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் நம்பர் 3.12 அதில் சம் நம்பர் 3 வாங்க சம பார்க்கலாம். ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது. அதன் வேகம் 15 கிலோமீட்டர் பர் மணி அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைகிறது எனில் பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக. Question English la paapom. A bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus. So question understand பண்ற வரைக்கும் படிங்க. A bus covers a distance of 90 km at a uniform speed. ஸோ ஒரு பஸ்ஸு யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அந்த ஸ்பீடில் போகும்போது 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு பர்டிகுலர் டைமில் கவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 90 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. டிஸ்டன்ஸ் மாறாமல் இருக்கும்போது ஸ்பீடும் பார்த்திங்கன்னா இங்கே மாறாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போகும்போது 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு பர்டிகுலர் டைமில் போயிட்டு கவர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதே டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டரில் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் ஸ்பீடை மட்டும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதா வச்சுக்குவோம். அந்த x கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ x+15 அந்த ஸ்பீடில் பஸ் போயிட்டுருக்கு. அப்படி போச்சுன்னா 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் த ஜேர்னி. ஆல்ரெடி எவ்வளோ நேரம் போச்சோ அதை விட ஒரு 30 மினிட்ஸ், ½ அன் ஹவர் கம்மியாக போகுது. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி போன ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்பீடு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, டைம் கம்மியாகுது. இதுதான் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன். ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் இதுக்கு உண்டான ரிலேஷன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டைம், ஸ்பீடு இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்னாலும் ஒன்று தான், ஸ்பீடு இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இதுலேருந்து நம்ம டைமை வந்து கண்டுபிடிக்கிறோம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ ஸ்பீடு என்னன்னு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. therefore original speed of the bus என்னன்னு தெரியாது, அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். consider the speed of the bus equal to x km/h. இப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர். ஸோ அப்போ டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னாக்கா டைம் அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 90, ஸ்பீடு எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ 90/x ஹவர். ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னாக்கா, நவ் ஸ்பீட் ஆஃப் த பஸ் ஈக்குவல் டு x+15 km/h. இங்கே x கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்த பஸ்ஸு நெக்ஸ்ட் டைமில் என்ன பண்ணுறோம்னாக்கா x+15 கிலோமீட்டர். ஆல்ரெடி எவ்வளோன்னு தெரியல, ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டர் ஓகேவாக இருக்காது, ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதா வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 15 கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். 40ங்கிறது நார்மலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு பதில் தான் இங்கே எக்ஸு. ஸோ அப்போ x+15 அதை விட ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ டைம் டேக்கன் என்னவாக இருக்கும், அப்போ டைம் டேக்கன் அதே ஃபார்மில் தான், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர் தான், பட் ஸ்பீடு மட்டும் வேரியேஷன் ஆகிருக்கு. அந்த வேரியேஷனான ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா x+15, அதால் டிவைட் பண்ணுறோம். அப்போ ரெண்டு டைம் டேக்கனுமே சேம் டிஸ்டன்ஸுக்கு தான். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா 30 மினிட்ஸ். அப்போ டைம் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்னால் வந்து நம்ம ½ அன் ஹவர்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ டைம் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் தான். ஓகேங்களா? இந்த ரெண்டு டைம். ஸோ இந்த ரெண்டு டைமில் எது வந்து அதிகமாக இருக்கும், எது கம்மியாக இருக்கும். அப்போ பிக்கெஸ்ட் ஒன்லேருந்து தான் ஸ்மாலஸ்ட் ஒன்று நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ டைம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது 90/x. ஓகேங்களா? ஸ்பீடு வந்து x கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இங்கே 90/x+15. அப்போ x+15 கிலோமீட்டர் ஸ்பீடில் பஸ்ஸு போகுது. அப்போ ஸ்பீடு அதிகமாக இருக்குது, ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போது டைம் என்ன ஆகும், அதிகமாகும். ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது டைம் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ அப்போ இந்த டைம் வந்து குறைவான நேரம், இந்த டைம் வந்து அதிகமான மணி நேரம். ஸோ ட்ராவல் டைம் இது அதிகமாக இருக்கும், ட்ராவல் டைம் இது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது ட்ராவல் டைம் அதிகமானதுலேருந்து தான் கம்மியானதை மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ
90 by x minus 90 by x plus 15 போடுறோம். This is equal to 30 minutes. இங்கே எல்லாமே ஹவர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் 30 மினிட்ஸை வந்து ஹவராக மாற்றிக்கிறோம், half an hour. அப்போ 1/2 1/2ங்கிறது half an hour. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வெரி சிம்பிள். இதெல்லாம் என்ன பண்ணால் 90 காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ 1/x minus 1/x plus 15 equal to 1/2. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். டேக் எல்சிஎம் ஆன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 15 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 கிடைக்கும். அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 15 இங்கே போச்சுன்னா 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ்க்கு மைனஸு, இந்த எக்ஸால் இந்த 1 இன்ட்டு பண்ணுங்கள் எக்ஸு. ஸோ இந்த எக்ஸு மைனஸ் எக்ஸு காலி ஆகிடும். இப்போ 15 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 90 இன்ட்டு 15 போட்டிங்கன்னா 1350 வரும். இங்கே ரைட் சைடு 1/2 அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x இந்த எக்ஸால் உள்ள இன்ட்டு பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x வரும். அவர் இந்த 1ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x இங்கே வந்துடுவார். இந்த /2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2700 வருவார். ஸோ இப்போ இந்த 2700 மட்டும் இங்கே தூக்கிட்டு வந்துருங்க, அவர் மைனஸில் மாறிடுவார். அப்போ ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படியே திரும்ப நான் ரீரைட் பண்ணியிருக்கேங்க. இதை நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம், இல்லை ஃபேக்டரைஸ் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். நான் ஃபேக்டரைஸ் மெத்தடில் போடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் 1 இன்ட்டு மைனஸ் 2700 2700 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 2700 மைனஸில் இருக்குது, டாப்பில் போடுங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 15 இருக்குது, அந்த 15 இங்கே போட்டுங்க. ஸோ எனக்கு 45 இன்ட்டு 60 போட்டாக்கா இன்ட்டு பண்ணும்போது இது கிடைக்குது, மைனஸ் பண்ணும்போது 15 வருது. அப்போ மைனஸை வந்து எனக்கு 45ல் போடும்போது 60 மைனஸ் 45 போடும்போது 15 ப்ளஸ் 15 ஆன்சராக கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் ரஃபில் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி டிஃப்ரென்ஸ் 15 வர்ற மாதிரி ஒரு 2 நம்பரை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ டாப்பும் வருது பாட்டம் வருது, கான்செப்ட் படி கரெக்டு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ டிவைட் பை எக்ஸ் போட்டுங்க. அப்படியே 2 ஃபேக்ட், ஒரு ஃபேக்ட் எக்ஸ் மைனஸ் 45, அனதர் ஃபேக்ட் எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டை ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 45. செகண்ட் ஃபேக்டை எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0 மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60. எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பீடு வந்து நெகட்டிவில் இருக்காது. ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 45. தேர்ஃபோர் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் ஈக்குவல் டு 45 km/h. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் ஒரு தடவை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.